கைஸ், நான் தான் உங்கள் கிளாஸ் மேனு. பேரை மாற்றியாச்சு கைஸ். ஸோ இனி நம்ம லோகோவே மாற்றியாச்சு. ஸோ நேற்று எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் மாஸ்க் பார்த்துருந்தோமோ, இன்றைக்கான வீடியோவும் ஸ்பைடர்மேனுக்கான வீடியோ தான். இது வந்து பார்ட் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸ்பைடர்மேன் திங்ஸ் பார்ட் 2 அப்படின்னு. இது பார்ட் 2. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான, முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் காலேஜ் பாய்ஸ் ஸ்டடி பண்ணுறவங்க எல்லாருமே பார்க்கணும் இந்த வீடியோ. ஸோ ஐ டெடிகேட் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ. எதுக்கு சரி, அது என்ன பொருள் கொண்டு வந்துடலாம். ஒன் மினிட், ஒரு நிமிஷம். ஸோ அது என்னதுன்னா இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான் கைஸ். அதாச்சும் ஸ்பைடர்மேன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கைஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை திறந்தோன்னே நமக்கு ஒரு இது கொடுத்துட்றாங்க, நம்மளுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி. இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன், பட் உங்களுக்காக 3D அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதான் கைஸ். அண்ட் வந்து ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டிக்கர் ஒன்றே ஃப்ரீ. அந்த ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர் வந்து நான் ஒட்டிட்டேன் கைஸ். ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. ஸோ அடுத்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இங்கே பாருங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ இதான் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வருது. அண்ட் இது வந்து அவெஞ்சர்ஸோட இந்த டைம் டேபிள் கைஸ். இங்கே பாருங்க, நம்ம எழுதிக்கலாம் டைம் டேபிளில். பட் நான் எழுத ட்ரை பண்ணி என்னோட எழுத முடியலை. ஸோ வந்து அடுத்து காம்பஸ், மெயினாக காம்பஸை பார்த்துக்கலாம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், காம்பஸ். இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் வந்து குழந்தைங்களுக்கான ஒரு விஷயன்ற மாதிரியும் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா இங்கே பாருங்கள். இப்போ இதை பிடிங்கிட்டு என்னடா உடச்சிட்டுன்னு கேட்டிங்கன்னா இல்லை காய்ஸ், இதை மாட்டலாம். அதாச்சும் இப்போ இதை வந்து இப்படி வச்சு இங்கே வச்சு அப்படியே மாட்டிருந்தா இங்கே பாருங்கள், எனக்கு வரும்போது இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாங்க. சொன்ன நார்மல் காம்பஸோட சேஞ்சஸாக. அண்ட் இதோட டெஸ்டிங் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பண்ண முடியலை. ஸோ சாரி கைஸ். அண்ட் இதை யார் வந்து பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸ்மேட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ தேங்க்ஸ் டு கிளாஸ்மேட்ஸ் பிகாஸ் த கிளாஸ்மேட்ஸ் ஹஸ் பீன் மேக் அ ஒண்டர்ஃபுல் திங். அதாச்சும் ஒரு குட்டி பசங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன், பெரியவங்களுக்கும் பிடிச்ச ஒரு அதாச்சும் யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஆளுங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோன்றதுனால அதுக்கேற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க கிளாஸ்மேட்டும். இது ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் நோவே படத்துக்கு விட்டது. அதாவது ஸ்பைடர்மேன் நோவே படம் வரும்போது இது வச்சாங்க. அப்போது நான் வந்து என்னால் வாங்க முடியலை. இது ஏன்னே தெரில. பட் இப்போ அது வாங்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஸோ வாங்க ரப்பர் பார்த்துடலாம். அதாச்சும் எரேசரில் வந்து கிளாஸ்மேட்டுன்னே போட்டிருக்கு. இருங்க காய்ஸ், ஒரே ஒரு நிமிஷம். பிரிக்கிறதுக்குள்ளே போதும் நான் இது ஒரே ஒரு நிமிஷம் காய்ஸ். ஐ எம் லூசிங் மை பேஷன்ஸ் காய்ஸ். இருங்க காய்ஸ், திறக்க போகிறேன். திறந்துட்டேன். என்னடா திறக்கலைன்னு கேட்டிங்கன்னா திறக்க முடியலை காய்ஸ். நான் சுத்தமாக அது வந்து கட்டர் வச்சு தான் பண்ணோம். பட் நான் சேஃபாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய பேர் வலிச்சுக்கோங்க. இன்னும் அன்பாக்சிங்கில் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணாமல் இருக்கேன்னு. ஸோ இங்கே பாருங்கள், கிளாஸ்மேட்ஸ்னு எழுதிருக்கு. அண்ட் ஒரு ப்ளூ கலர் ஷார்ப்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்டான ஷார்ப்னர். அப்புறம் காம்பஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க, ஸ்கேல். இதையும் கொடுத்துருக்காங்க, பென்சிலும் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கொடுக்குறதுனா அதனால இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஸோ வந்து இதான் கைஸ் அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ். ஸோ பாய் ஃப்ரம் கிளாஸ்மேன். நான் உங்கள் மார்ட்டின். நேற்று வந்து எம்கே பண்ணி கைஸ் தமிழில் சொல்லியிருப்போம். ஸோ இன்னையிலேருந்து இந்த சேனல் பேர் கிளாஸ்மேன். ஆக்சுவலாக நான் கிளாஸ் போட்டிருக்கேன்ல, அதனால தான். பார்க்க மிஸ்கின் சார் மாதிரி இருக்கியடான்னு கேட்டால் மிஸ்கின் சார்னு சொல்லிட முடியாது, இவங்க வச்சுக்கலான்ற மாதிரி தான். பட் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இது எடுத்துன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான் கைஸ். ஏன்னா அவர் வந்து எப்போ பார்த்தாலும் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் கண்ணாடி தான் போட்டுவார். ஏன்னே தெரியல அது ரீசனு. பட் கண்ணாடி போட்டுவார். பட் படத்தில் கண்ணாடி போட மாட்டார். இப்போ ரீசெண்டாக டிராகன் படத்தில் கூட அவர் நடிச்சிருக்காரு. டிராகன் படத்தில் கூட எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரம் கிளாஸ் மேன் பை மார்ட்டின்.